வணக்கம் நண்பா. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சினேன். சரின்னு காய்கறிலாம் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஃபஸ்ட்டு முறை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நல்லா காய் போட்டிருக்கு. மிளகா, பிறகு கத்தரிக்காய், தக்காளி எல்லாமே போட்டிருந்தோம். எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வட்டம் கத்தரிக்காய், தக்காளி, மிளகா எல்லாமே நல்லபடியாக காய்கள் போடணும்னு வேண்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு காய்கறி பறித்து விற்கும்போது நேரடியாக வயசானவங்க, முடியாதவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 கிலோ காய்கறி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது மஞ்சக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மஞ்சப்பொடி புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த புண்ணில் போடுவாங்க, புண்ணு ஆறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு காய் தப்பு காய் கிடந்துச்சு, பாவக்காய் செடி. சரி, ஏதோ 1-2 காய் கிடக்குன்னு பார்த்தா, கொடியை தூக்கி பார்த்தா ஒரு 10-30 காய் இருக்குன்னு நினைக்கேன். ஒரு 20 காய் பக்கம் இருக்கும். சரி, அப்படியே வீட்டுக்கு குழம்புக்கு நேரடியாக பறிச்சுட்டு, இதில் எந்த மருந்து அடிக்கிறது கிடையாது, இயற்கையாக வந்துடுச்சு. இதுக்கு 2-3 களை வெட்டினோம். களை வெட்டும்போது நல்ல வேளை அந்த கொடியை ஒதுக்கி விட்டாங்க. அந்த அக்காவுக்கு நன்றி. நம்ம எதை ஒதுக்கி விட்டாலும் சில நேரத்துக்கு அதுவே நம்ம கடைசி காலத்தில் கை கொடுக்கும். சரி, அப்படியே மஞ்சளுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு எல்லாத்துக்கும் உப்பு வச்சுட்டு, தென்னங்கன்றும் இப்போ தான் குருத்து அடிக்கி. எப்படியும் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரும். செவ்வந்தி பூவு சித்தப்பா தோட்டத்தில் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு நல்லபடியாக பூ வரட்டும். அப்புறம் அப்படியே போய் சப்போட்டா மரத்தை பார்த்தேன். சப்போட்டா காயும் பரவாயில்ல, காய் கொஞ்சம் பறிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1 மாதம் ஆச்சுன்னா காய் பறித்து விற்கலாம், இல்லை பழுக்க வைக்கலாம். பழுக்க வச்சு நேரடியாக விற்கலாம். பழம் நாங்கள் கெமிக்கல் இல்லாமல் வைக்கல் மூலியமாக இது பண்ணி வீட்டிலேயே மூட்டை போட்டு பழுக்க வைப்போம். மக்காச்சோளமும் ஓரளவு வந்துருச்சு. இளநீ யாருக்கெல்லாம் பிடிக்கும், வெயில் காலத்தில் கண்டிப்பாக குடிங்க. அடுத்து அப்படியே மாட்டை வைக்கலான்ட்டு போனேன். பக்கத்து தோட்டத்து மாடு 2 பாசமலையை பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. அம்மா பிள்ளைன்னு நினைக்கேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு என் மாட்டை அவுத்துட்டு தண்ணியை காட்ட வந்துட்டேன். சரி, மாட்டை தண்ணியை காட்டிட்டு வீட்டில் என்னடா சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஏதாவது பழங்களை பறிக்கலான்னு சொல்லிட்டு சீத்தா மரத்தை போய் பார்த்தேன். அந்த அன்றைக்கி சீத்தா காயை ஒரு 10 காய் இருக்கும். 10 காயை பறிச்சுட்டு அதை இயற்கையாகவே பழுக்க வைக்கலாம். நம்ம சும்மா அரிசி இல்லாட்டி பீரோவில் ஒரு சருவத்தில் எடுத்து கட்டி போட்டோம்னா ஒரு 4 நாள் 3 நாளில் இயற்கையாகவே பழுத்துரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம வாழ்க்கை பிடிச்சவங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி பாஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.